Very good morning, all of you. Let's talk about Rohit Sharma. Tendulkar அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டர். விராட் கோலி அச்சீவ் பண்ணாத சில விஷயங்களை ரோஹித் சர்மா அச்சீவ் பண்ணியிருக்காரு. The number of double centuries in one day international and one among the three captains who won ICC title. Kapil Dev won 1983 World Cup, Dhoni won 2011 World Cup, and Rohit Sharma won the T20 World Cup back in 2024. ICC title win பண்ண ஒரு கேப்டன் அப்படின்னாவே தனி மரியாதை எப்போ இருக்கணும். ஆனால் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த நியூசிலாண்ட் கூட நடந்த டெஸ்ட் அப்படிங்கிறதுல கௌதம் கம்பீரோடைய கோச்சிங்க்கு கீழே இந்தியா ஃபேஸ்ட் டெரிபிள் லாஸஸ். அதனால் ஹீ வாஸ் அண்டர் ஜட்ஜ்மெண்ட். நேற்று January 7, 2025 தான் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஃபைனல் டெஸ்ட் 5th டே முடிஞ்சிருக்கணும். ஆனால் 3rd டே அன்றைக்கே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போது இந்த லாஸ்ட் டே அப்போது ரோஹித் சர்மாவுடைய இன்டர்வியூ ஒன்று. அந்த இன்டர்வியூவில் லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய லெசன்ஸ் அந்த இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் தட் இன் மை யூடியூப் சேனல் ஸோ தட் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ several other people can learn about leadership. ரோஹித் சர்மாவுடைய அந்த இன்டர்வியூலேருந்து லீடர்ஷிப் லெசன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, ஷோயிங் த லீடர்ஷிப் ஆன் பர்சனல் டேர்ம்ஸ். தனக்கு பிடிச்ச லீடர்ஷிப்பை தன்னுடைய டேர்ம்ஸில் காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜி. அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக ஹிந்தியில் தான் இருக்கும், நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. அவர் அதில் சொல்லியிருந்திருப்பார், நான் என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஐ எம் எ ஃபாதர் ஆஃப் 2 children. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் பர்சன். 2007 இந்தியாவுக்காக விளையாண்டுருக்கேன். எனக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் சோஷியல் மீடியாவில் லேப்டாப் வச்சுக்கிட்டு, பேனா வச்சுக்கிட்டு, செல்ஃபோனை வச்சுட்டு இருக்கிற ஒரு 4-5 பேர் ஒன்று என்னுடைய கேரியரை முடிவு பண்ண வேண்டாம். ஐ நோ வாட் ஐம் டூயிங் அப்படிங்கிறது. ஸோ that's the first leadership lesson in that particular interview. அது அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாராங்கிறது தெரியாது. பட் ஐ ரியலி லைக் தட் பிகாஸ் ஒரு லீடருக்கு அந்த குணம் ரொம்ப முக்கியம். என்னுடைய டேர்ம்ஸில் நான் ஆரம்பித்தேன், என்னுடைய டேர்ம்ஸ்லேயே நான் அதை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் இப்போது எந்த சோசன் ஆக்குபேஷனில் இருந்தாலும் சரி, யூ ஆர் அ பிஸ்னஸ் மேன், யூ ஆர் அ சேலரிட் ப்ரொஃபஷனல், யூ ஆர் எ ஸ்டார்ட் அப் ஓனர், ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், யாராக இருந்தாலும் இந்த லீடர்ஷிப் ட்ரைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, showing the leadership trait on your own terms. This is my leadership style and I can do in my own terms. I am accountable for the losses and profits that I am having. அப்படிங்கிற மாதிரி அதான் அந்த இன்டர்வியூவில் நம்ம கற்றுக்கிட்ட முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், look at the storm that guy is undergoing. He is 37 years at age and inner storm எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். Media criticizes him, public criticizes him, and social media is, some form of social media is trolling him, and one segment of people are appreciating him, and fans are really showing a lot of mercy on him. முன்ன மாதிரி செலிபிரிட்டிஸ், மற்ற செலிபிரிட்டிஸ் மாதிரியெல்லாம் இப்போது பீப்புள் லைக் விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. முதல்ல அவங்களும் இன்ஸ்டாகிராம் அப்புறம் எக்ஸில் வந்துட்டு ட்வீட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அதெல்லாம் பண்ணுறதில்ல. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு ரியாக்ட். ஃபேமிலின்னு வந்துருச்சு. அப்படி இருக்கிறதுனால இப்போ மெச்சூர்டு ஒரு கண்டென்ட்டுங்கிறது மைண்டில் இருக்கும். அதனால் தே ஆர் நாட் ரியாக்டிங். அதே மாதிரி இந்த விஷயத்தையும் ரோஹித் சர்மா ரியாக்டே பண்ணல. ஸோ திஸ் நான் ரியாக்டிங் மோட் அப்படிங்கிறது இதில் நம்ம கற்றுக்கிற ரெண்டாவது லெசன். வென் பீப்புள் ஆர் கிரிட்டிசைசிங் யூ ஃபார் த லீடர்ஷிப் தட் யூ ஹேவ் ஷோன், வென் பீப்புள் ஆர் கிரிட்டிசைசிங் யூ ஃபார் த கைண்ட் ஆஃப் பேட் ஸ்டேட் இன் விச் யூ ஆர் நாட் டெலிவரிங் ப்ராப்பர்லி, உங்களால் ஒழுங்காக டெலிவர் பண்ண முடியாத ஒரு நிலைமை அப்படின்னு ஏற்படும் போது, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, அந்த டைமில் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாய்ஸ் ஆஃப் அ பிஹேவியர். சைலன்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயுமே இந்த இன்டர்வியூ வந்து அவர் போய் ஜத்தின் சாப்ரூ அப்படின்னு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து இர்ஃபான் பத்தானை கூட்டிகிட்டு போய் அவர் இன்டர்வியூ எடுத்ததுனால தான் அவர் இதெல்லாம் சொன்னார். அதர்வைஸ் ரோஹித் ஷர்மா would not have even opened his mouth regarding this. The whole world was under speculation that he should be retiring. பட் எனக்கு அந்த இன்டர்வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப டேரிங்காக சொன்னதில்ல. அதில் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், சூஸிங் நாட் டு ரியாக்ட் இன் எனி ஃபார்ம். ஓகே ரைட், என்னை மன்னிச்சிடுங்க ஃபேன்ஸ், ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் மை அப்பாலஜி டு யூ அப்படின்னோ, இல்லை வந்துட்டு டோன்ட் வரி யூ ஆர் நாட் டிசைடிங், நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சோஷியல் மீடியா ட்ரோலிங்க்கு, இல்லை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ ட்விட்டர் பேஜ்லேயோ எதுவுமே he didn't even react, but he reacted only when the questions were asked on the entire media, television media. So
choose not to react when you are in storming situation. The third leadership lesson that you can get from him, என்னென்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர் இவங்கள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு அது நடக்குது. என்னென்னா நம்ம கான்ட்ரிபியூஷன்ஸ் மறக்கப்படுது. Only in June 2024 he won the World Cup for India, and in December 2024 the entire world is asking him to retire from international cricket. Not international cricket per se, from the test cricket at least. அப்போது 4 மாதம் 5 மாதத்தில் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில். அவனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் மறக்கப்படுது. அவனுடைய உழைப்பு எல்லாமே ஈஸியாக இட் இஸ் கெட்டிங் ஃபர்காட்டன், இட் இஸ் கெட்டிங் எரேஸ்ட் அவே, அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே மக்கள் இறங்கிடுறாங்க. ரைட். அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கிற விஷயத்த ஈஸியாக எல்லோரும் மறந்துடுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு டெக்கேடுக்கு மேலே ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட். அந்த டெக்கேடுக்கு மேலே நீங்கள் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அதில் நீங்கள் எடுத்த சாதனைகள் இப்போ யாருக்குமே ஞாபகம் இல்லை. நோபடி இஸ் வில்லிங் டு ரிமெம்பர் தட். நீங்கள் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்கியிருந்துருக்கலாம், இல்லை ஒரு டபுள் ப்ரொமோஷன் வாங்கியிருந்துருக்கலாம். அதை யாருமே ரிமெம்பர் பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. அண்ட் நோபடி இஸ் கோயிங் டு கம் அண்ட் கிவ் அ பேட் ஆன் யுவர் ஷோல்டர் ஸ்டேட்டிங் தட் யூ ஆர் ஆசம். ஸோ அந்த அவார்டு நீ வாங்கின நீ வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இன்றைக்கி யாருக்கும் சொல்கிறதுக்கு மனசும் இல்லை, டைமும் இல்லை. அப்போ நம்ம தான் நம்மளுக்குள்ளே அதை சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணி வச்சுக்கணும். Okay, right. So as Carl Jung says one statement, one who sees outside only dreams, one who sees inside awakes and makes the dream into reality. இதை நிறைய பேர்த்துக்கு தமிழையும் நான் சொல்ல வேண்டியதனுடைய கடமை. என்னென்னா கார்ல் யூங், சார்லஸ் யூங், பெரிய சைக்காலஜிஸ்ட். வெளியே பார்க்குற ஒருத்தர் கனவு மட்டும் தான் காண முடியும். ஆனால் தனக்குள்ளே உள்ளே பார்த்துக்கிற ஒரு பர்சனால் மட்டும்தான் முழிச்சிக்கவும் முடியும், கனவை நிறைவேற்ற முடியும். அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள யூ லுக் இன் டு யோர் சைட் அண்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் அண்ட் யூ ஹேவ் டு ரீகலெக்ட் அண்ட் ரிமைண்ட் யுவர் ஓன் செல்ஃப் அபவுட் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் த பாஸ்ட். ரைட். இப்போ ரோஹித் சர்மா அடித்த 10,000 ரன்ஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல்லையோ, இல்லை 4,500 ரன்ஸ் இன் T20 இன்டர்நேஷ்னல்லையோ, இல்லை 4,000+ ரன் இன் டெஸ்ட் அண்ட் வின்னிங் இன் ICC டைட்டில், வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறதெல்லாம் சட்டுன்னு மறந்துட்டாங்க. மறந்துட்டு get out of test cricket, you are not a good captain. ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் டூயிங் ரியலி வெல், அவரை கேப்டனை போடும், உன்னை தூக்கி. நாளைக்கு ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும். ஒரு 4-5 டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு எக்கானமி ரேட் கம்மியாச்சுன்னா, விக்கெட் எடுக்காமல் போச்சு அப்படின்னா, இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி. பீப்புள் லூஸ் த மெமரி அண்ட் தே ஸ்டார்ட் ஜட்ஜிங் யூ. ஸோ இங்கே நம்மளுடைய அடுத்த லெசன் என்னன்னு சொல்லி கேட்டால், நெவர் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு ரிமெம்பர் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் யுவர் பாஸ்ட். நோ மேட்டர் ஹவு குட் யூ ஆர். நீங்கள் நாட்டுக்கு பிரசிடெண்ட்டாகவே இருந்தாலும், நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டராகவே இருந்தாலும், எவ்வளோ நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணியிருந்தாலும் நொடி கணத்தில் அது மறக்கப்படும். அண்ட் யூ காட் டு பி மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்றி, நம்ம இப்படிலாம் பண்ணோம், இவங்க யாருமே நினைக்கல. ஃபேமிலியில், வெளியில், நம்ம தொழிலில், எல்லாத்துலேயும் கூட இது சகஜமாக நடக்கும். ஈவன் இன் ஃபேமிலி சம்டைம்ஸ் இட் குட் ஹேப்பன். யுவர் ரிலேட்டிவ்ஸ் ஃபர்கெட் வாட் ஆல் தி அச்சீவ்மெண்ட்ஸ் தட் யூ ஹேவ் மேனேஜ் டு டூ. அண்ட் நிறையா இருக்குது இந்த மாதிரி. பட் நம்ம மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் அ நெக்ஸ்ட் லீடர்ஷிப் லேர்ன். பி மென்டலி ப்ரிப்பேர்ட் வென் பீப்புள் ஃபர்கெட் ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் அண்ட் வாட் ஆர் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். அண்ட் யூ ஹேவ் டு மூவ் ஆன். Which is what this person is really doing, like Rohit Sharma is really doing. He just moves on, right? And towards the end, मैं कहने ही जा रहा, நான் எங்கேயும் போகல, நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஃபேர்வெல் அட்ரஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போவோம் அப்படி. ஸோ தட் வாஸ் அ வெரி ஹியூமரஸ் வே ஆஃப் கம்மிங் அவுட் ஆஃப் தட் இன்டர்வியூ. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் என்னமோ ரொம்ப பிடிச்சிது அவர்கிட்ட. ரைட். அண்ட் ஐ வாண்ட் ஆல் தி யங்ஸ்டர்ஸ் டு பி லைக் தட். ரைட். அதே மாதிரி எஸ் டு கால் இட் அ டே அப்படின்னா ஓகே ஃபைன், இனிமேல் என்னால் முடியாது. நம்மளுடைய அடுத்த லெசன் அப்படிங்கிறது அதுதான். ஓகே, ஐ வுட் லைக் டு ஸ்டெப் டவுன். ஐ டோன்ட் திங்க், எஸ், நான் நிறையா டேக்கிங் அப் எ லாட் அண்ட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் கம்மிங் பேக் அண்ட் மேக் எ கம் பேக் அப்படிங்கிறதோடைய சாய்ஸாக இருக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் தட் கைண்ட் ஆஃப் லைஃப் இஸ் லெஃப்ட் இன் மீ. ஐ டோன்ட் திங்க் தட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் லெஃப்ட் இன் மீ. அப்போது நான் ஸ்டெப் டவுன் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். பட் இங்கே he thinks that he has got cricket left in him. He thinks that it will take at least 1 or 2 series for him to come back with the form அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது தைரியமாக stick your neck out and assertively say that I'll come back, I'll certainly come back. அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னாலும் you have to assertively say thank you so much, I would like to step down and I would like to pave way to the youngsters. Mahendra Singh Dhoni did that in the test match cricket. 90 டெஸ்ட் தான் அவர் விளையாண்டார்.
இன்ஃபேக்ட் அவர் நல்ல ஃபார்மில் கூட இருந்தார். என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒரு மேட்ச் விளையாண்டுருக்கு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். திஸ் இஸ் கோயிங் டு பி மை லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்ட்டு. பிகாஸ் ஹி வாண்டட் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் one day cricket. He wanted to concentrate more on T20 cricket. He wanted to concentrate more on IPL as well. So பாடியில் வந்துட்டு கிரிக்கெட் அவ்வளோவா லெஃப்டாக இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே டெஸ்ட் த லாங்கஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் த கேம் அப்படிங்கிறதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ரவிச்சந்திரன் அஸ்வின் டிட் தட். ஹி ரிட்டையர்ட் அண்ட் அது கோவத்தில் ரிட்டையர் ஆனது. ரவிச்சந்திரன் அஸ்வினோடைய ரிட்டையர்மெண்ட்டையும் தோனியோட ரிட்டையர்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறது இட்ஸ் வெரி அன்ஃபேர். பட் அது ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட கொஞ்சம் கோவம் இருந்தது ரிட்டையர்மெண்ட்டில். ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டாம். பட் திஸ் மேன் இஸ் வெரி சார்ட்டட் அவுட். So our next lesson is, when it is time, assertively say that it is time, I am stepping down. When it is not time, assertively say that I will come back, wait for me, right? So that's our next leadership lesson from this guy by name Rohit Sharma. எனக்கு ரோஹித் சர்மா கிட்ட இன்னொரு முக்கியமாக பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், when he comes into the stage or when he comes into the ground, கேமரா தன்னை ஃபோக்கஸ் பண்ணதானே அவர் கவனிக்கவே மாட்டார். கவனிச்சிருக்கீங்களா? So he never worries about whether he is on the spotlight or when in the heroics, அப்புறம் இந்த ஷோ ஆஃப், இது எதுவுமே ரோஹித் சர்மாட்ட இருக்காது, தெரியாது, அப்படி பண்ணுறதுக்கும் தெரியாது. So there are other areas where if he is compared with the other cricketers, he is always going to stay down. பல விஷயங்கள் மற்ற கிரிக்கெட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அவர்கிட்ட பெரிய லெவலில் ஒரு ஹைலைட்டிங்கிறது இருக்காது. பட் he has his own unique style and he does not want to show off, right? அண்ட் ஹீ அதே மாதிரி அந்த ஷோ ஆஃப் இல்லாமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியா ஏராவில் அந்த ஷோ ஆஃப் இல்லாமல் தன்னை மார்க்கெட்டிங் பண்ணி தன்னை காமிச்சிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உன்னதமான டிசிப்ளின் அப்படின்றத நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் அதர் கிரிக்கெட்டர்ஸ். பவுலர் விக்கெட் எடுத்த பிறகு பவுலருக்கு பக்கத்தில் வந்துட்டு செஸ் பம்ப் பண்ணுறது, குதிச்சு அப்படி பஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் மற்ற கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, நீங்களும் பார்க்குறீங்க. அதெல்லாம் வந்துட்டு ஏன் வெளியே பண்ண வேண்டியது, பவுலர்கிட்ட வந்து ஏன் பண்ணுறாங்க? பிகாஸ் தே நோ த கேமரா இஸ் ஃபோக்கஸிங் ஆன் த பவுலர். அண்ட் வென் யூ ஆர் டூயிங் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஜம்பிங் அண்ட் செலிப்ரேட்டிங் ஆக்ஷன்ஸ் வித் த பவுலர், யூ வில் ஆல்சோ பி கேப்சர் இன் த கேமரா, ரைட்? அது அவங்களுக்கு தெரியும், அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஹீ நெவர் ஷோஸ் ஆஃப், ரைட்? அட் த சேம் டைம் அது ஒரு ஹைலைட்டாக இங்கே நம்ம எடுத்துக்கலாம். வி கேன் ஆல்வேஸ் டேக் இட் அஸ் அ லீடர்ஷிப் லெசன் ஆஸ் வெல், நாட் டு ஷோ ஆஃப் டூ மச் அண்ட் நாட் டு make the other people understand or try to make the other people understand that you are very, very worthy. Okay? So that's the next leadership lesson. Now coming to the reality check. Real limits, self-imposed limits அப்படின்னு ரெண்டு இருக்குது வாழ்க்கையில். இப்போ உங்களுக்கு 35 வயசு ஆகுது அப்படின்னா நீங்கள் 17 வயசு பையன் மாதிரி ஓட முடியாது, டெஃபினட்டாக முடியாது. நீங்கள் ப்ரோட்டீன் ஷேக் எடுத்திங்கனாலும் சரி, இல்லை வே ப்ரோட்டீன் எடுத்திங்கனாலும் சரி, இல்லை ஈவன் ஆனபாலிக் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்திங்கனாலும் சரி, 17 வயசு பையன் மாதிரி உங்களால் ஓட முடியாது. தட்ஸ் கால்ட் அஸ் வாட்? யுவர் ரியல் லிமிட்ஸ். ஆனால் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாமளாக நம்மளுக்கு கொடுத்துக்கிற லிமிட்ஸ். 17 வயசு பையன் மாதிரி ஓட முடியாது, ஆனால் 35 வயசில் 30 வயசு பையன் மாதிரி கண்டிப்பாக ஓட முடியும், இல்லை? யூ கேன் ரன் ஃபாஸ்டர் ஆஸ் இஃப் யூ ஆர் 5 years younger than your current age. அது பண்ண முடியும்ல? அதையும் பண்ண முடியாமல் லேசினஸாக இருந்தால் அது வந்து செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட். ஸோ நம்ம வாழ்க்கை இந்த ரெண்டு லிமிட்ஸுக்குள்ளே அப்படியே அடங்கி இருக்கு. யுவர் ரியல் லிமிட்ஸ் அண்ட் யுவர் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்ஸ். ரியல் லிமிட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் கண்ட்ரோலை மீறி இருக்குது, யூ கேனாட் டேக் கண்ட்ரோல் ஆஃப் இட். பட் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தான் கண்ட்ரோல் எடுக்கணும், பிகாஸ் அதை கொண்டு வந்ததும் நீங்கள் தான். Now coming back to Rohit Sharma's advantage, he is one particular person who clearly knows what is his real limit and what is his self-imposed limit. ரியல் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், டெண்டுல்கர் தான் உலகத்திலேயே அதிகமாக டெஸ்ட் ரன் அடித்தவர். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஒன் டேலையும் அவர் தான் அதிகம். ஐ மீன் டெஸ்ட்டில் 15,000+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஒன் டேயில் 18,000+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதை யார் இப்போ பீட் பண்ண போகிறதில்ல, இன்னொருத்தன் பிறந்ததாக வரணும். விராட் கோலின்னு நினச்சாங்க, விராட்னால அது முடியல. ஸோ ரோஹித் சர்மாவோட ரியல் லிமிட் என்னென்னா, coming close to Sachin Tendulkar, coming close to Joe Root, or coming close to even Virat Kohli in test, Steven Smith in test, almost 10,000 runs now. அது ரியல் லிமிட். ரோஹித் சர்மானால அது முடியாது. பட் செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்ஸ் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சிருக்காரு. அவருடைய செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன தெரியுமா? நம்மளால் ஃபுட் ஒர்க் அப்படிங்கிறது, ரோஹித் சர்மா கிட்ட ஃபுட் ஒர்க் ரொம்ப மோசமாக இருக்கும். ஃப்ரண்ட் ஃபுட், பேக் ஃபுட்டுங்கிற ஃபுட் ஒர்க் அப்படியே நின்ன இடத்துலேருந்து அடிப்பார், அவ்வளோதான், இன்சோமா லக் மாதிரி. ஸோ அந்த செல்ஃப் இம்போஸ்ட் லிமிட்ஸ் இப்போ அவர் புரிஞ்சிருக்காரு. ஓகே, நான் ஃபுட் ஒர்க்கில் எக்ஸ்பர்ட் இல்லைன்னு நான் நினச்சேன்,
என்னுடைய ஷார்ட்ஸ் அப்படிங்கிறத வெரைட்டி இல்லைன்னு நான் நினச்சேன். இனி அதெல்லாம் ஒர்க் பண்ணி நான் திரும்ப வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு he has understood his self-imposed limits and he has decided to break all the self-imposed limits and to come back in test cricket or in one day cricket rather. அந்த மாதிரி உங்களுடைய self-imposed limit என்ன, உங்களுடைய ரியல் லிமிட் அப்படிங்கிறது என்ன? உங்கள் ரியல் லிமிட்ஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அதிகமான கட்டுப்பாடு அதில் இல்லை, அது நேச்சர் சம்மந்தப்பட்டது. பட் செல்ஃப்-இம்போஸ்ட் லிமிட்ஸை உங்களால் கண்ட்ரோலில் டெஃபினட்டாக எடுக்க முடியும். ஸோ வாட் ஆர் யுவர் செல்ஃப்-இம்போஸ்ட் லிமிட்ஸ் அண்ட் ஹவ் ஆர் யூ கோயிங் டு டேக் த செல்ஃப்-இம்போஸ்ட் லிமிட்ஸ் அண்ட் ஹவ் ஆர் யூ கோயிங் டு பிரேக் த ஷாக்கிள்ஸ்? தட்ஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் இவர்கிட்டருந்து நம்ம எடுத்துக்கிற அடுத்த லீடர்ஷிப் லெசன். பட் இதெல்லாம் சொன்னது போக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவர் அடுத்து இங்கிலாந்து கூட ஒன் டேயில் விளையாடுறாரா, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விளையாடுறாரா, இல்லை அதுக்கப்புறம் அவர் ஃப்யூச்சர் என்னங்கிறது டிசைட் பண்ண போகிறது இந்தியன் செலக்டர்ஸ் தான், பிசிசிஐயில் இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் தான். இவர் என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிறது தான் அவர் கேட்டாகணும். பட் ஹீ இஸ் நாட் கிவிங் அப் அப்படிங்கிறது தான் இங்கே என்னுடைய பாயிண்ட். அவங்க என்னமோ முடிவு பண்ணட்டும். தே மைட் ஈவன் ஃபயர் him, they might even tell him very blankly and frankly that Mr. Rohit, we don't need your services in test cricket. It's better for you to step down அப்படின்னு அவங்க சொல்லலாம். அது ஒரு கெடுதாகணும். ஒன் டேயில் வந்துக்கிட்டு we are looking far ahead, நிறையா யங் பிளேயர்ஸ் இருக்காங்க பெஞ்சில், அவங்கள இன்வால்வ் பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொல்லலாம். கேப்டன்சிலேருந்து ஸ்டெப் டவுன் ஆகுன்னு சொல்லலாம். அவர் கேட்டு தான் ஆகணும். பட் இங்கே பாயிண்ட் அது இல்லை. அகெயின் தட்ஸ் அகெயின் ரியல் லிமிட் ஃபார் ரோஹித் சர்மா. செலக்டர்ஸ் முடிவு பண்ணுறது ரியல் லிமிட். பட் என்ன விட்டுருங்க, என்னால் முடியாது, மை லெக்ஸ் ஹவ் பிகம் வீக், ஐம் பிகமிங் ஓல்டு அப்படின்னு அவர் ஒன்றும் சொல்லலை. ஸோ அந்த அசர்ட்டிவ்னஸ் தான் இங்கே நான் சொல்கிறேன். ஸோ he is a very sorrowful person in terms of having the knowledge about real limit and the self-imposed limit. That's a very important thing here. அப்துல் ரஹ்மான் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி சொல்லுங்கள் சார்னு தெளிவாக கேட்டிருக்கீங்க. எத்தனை வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கூகுளில் போய் மணிகண்டன் சுந்தரேசன் என் பேரை டைப் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு 15-20 வீடியோஸ் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி நான் பேசினது வரும். அதை போய் பாருங்கள். ஓகே, ஸோ this is what I wanted to communicate in this particular live stream. That is, இந்த உன்னதமான கிரிக்கெட் பிளேயர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய லீடர்ஷிப் லெசன்ஸ் என்ன அப்படின்ட்டு. It's a fantastic journey it was from 2007. I've been watching. நான் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆனோன்னு கிரிக்கெட் பார்க்குறத நிறுத்திட்டேன் 2013. அதுக்கப்புறம் விராட் கோலி வளர்ந்த அந்த ஃபேஸை நான் பார்க்கவே இல்லை. ஐ காட் வெரி பிஸி. 2019, 2018, 17லலாம் நான் வந்து இங்கே இருக்கிற இந்த ஆஃபீஸில் மார்னிங் செஷன்ஸ், ஈவினிங் செஷன்ஸ் அப்படிங்கிறதுல பிஸியாக இருந்ததுனால கிரிக்கெட் பார்க்கல, பிடிக்கல, டைமும் இல்லை, விருப்பமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மறுபடியும் 2019 இந்த கோவிட் அப்படின்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2020-21 திரும்ப வந்து ரோஹித் சர்மா ரொம்ப பாப்புலராக கேப்டன் ஆன பிறகு பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா ஸ்டார் வேல்யூங்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் அப்படின்னோம்னா டெண்டுல்கர் தான் ஸ்டார். அவர் ரிட்டையர் ஆன பிறகு, டெண்டுல்கர் ரிட்டையர் ஆனோன்னு கிரிக்கெட் பார்க்குறது நிறுத்திட்டேன். ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், அண்டர்டேக்கர், இவங்கெல்லாம் ரெஸ்லிங்கில் அதிகமாக வராதனால ரெஸ்லிங் பார்க்குறத, WWE பார்க்குறது நிறுத்திட்டேன். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் பீப்புள் லைக் பிராக் லெஸ்னர், ஜான் சீனா, அவங்க ஈரா தனி. பட் மை ஈரா வாஸ் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், ராக் அண்ட் தி அண்டர்டேக்கர். ஸோ இப்படி இது ரெண்டும் தான் எனக்கு இருந்த என்டர்டெயின்மெண்ட் என் வாழ்க்கையில். ஸோ அதெல்லாம் நான் நிறுத்திட்டேன். இப்போது மோர் ஆஃப் வாட்சிங் த கிரிக்கெட் அப்படிங்கிறத விட அனலைசிங் இண்டிவிஜுவல்ஸ். ஐபிஎல் பற்றி நான் எப்போவுமே பேச மாட்டேன், பிகாஸ் அது சூதாட்டம். பட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஐம் ஆல்வேஸ் அப் ஃபார் இட். அதுலேயும் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் மை பர்சனல் ஃபேவரட். அதுதான் ஒரு ஒரிஜினல் கிரிக்கெட்டை டெஸ்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் இந்த லைவ் ஸ்ட்ரீமையே ஒரு கிரிக்கெட்டரை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். ஸோ இன் மை ஒப்பீனியன், என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் த பெஸ்ட் கேப்டன் ஹேப்பன்ஸ் டு பி கபில் தேவ். நெக்ஸ்ட் இஸ் ரோஹித் சர்மா இன் மை ஒப்பீனியன். ஸோ அவர்கிட்ட இருந்து லீடர்ஷிப் லெசன் கிடைச்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் நான் இப்போ பேசினேன். ரைட், தேங்க் யூ ஸோ மச். திஸ் இஸ் Manikandan Sundaresan and I'll be meeting you in the next video. Hope this leadership lessons will be taken very, very seriously. Thank you, TikTok pets. Thank you. Jai Hind.